கேள்வி இல்லையா? கேட்டாங்க எனக்கு சில விளைவிக்க அறிவிக்க வேண்டும். அவர்களே சத்தியம் என்றது அது குர்ஆன் சொல்லும். அசத்தியம் என்றது அது குர்ஆன் சொல்லும் மூணாக அனைத்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போதுமானவன். மனிதன் நேர்வழியை தவிர்த்து எல்லா பேரோ பட்டத்துல சத்தியம் என்று ஆடினாலும் நேர்வழி அடைய மாட்டான். மாறாக நேர்வழியை அடைஞ்சி அவன் நாடாட்டி நேர்வழியில் அடைஞ்ச காரணம்தான் சேர்ந்து கொள்வான். அல்-குர்ஆன் சுன்னாவை சுத்தமான வழிமுறை பின்பற்றி யாரெல்லாம் கையாடி வருவாங்களே தப்பி கொள்வான். அல்-குர்ஆன் சுன்னா சுத்தமான வழிமுறை பின்பற்றுவது என்றால் என்னது? அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டி தந்தது போல சஹாபாக்கள் இந்த நபியின் தோழரின் வழிமுறைகளை விட்டுவிட்டு நாம் கட்சிக்காரர்கள் குர்ஆனை நாம் எல்லாமே விலகலும் சுன்னாவை நாம் எல்லாமே அடையலும் என்ற ஆடர் கூட்டங்கள் இருக்கிறானே, இதனால வார நாசங்களும் இதனால வார அழிவுகளும் இதனால வார கெடுதலும் கணக்கில்லாத அடுக்கடுக்கு மலமல அழிக்கும் பயமாக இருக்கிறது. மனிதன் நிராகரிப்பிலே அடைகிறான் பெருமையோட. நிராகரிப்பு தன்மையிலே அடைத்து மேல் மேல் அடுக்கடுக்கா அடைச்சு கொண்டு போவான். அதனை பெருமையும் செல்வான். ஏன்? நேர்வழியினை வெளிச்சத்தை அவன் அவன் இதயத்தாலே படைத்து விட்டான். அல்லாஹ் உள்ளங்களுக்கு அவனுடைய முத்திரை போட்டு விட்டான் என்றால் யாருமே அதுக்கு தேவை கொடுக்க முடியாது. ஒரு நேர்வழியை தவிர்த்து கொண்டு வலிக்கேவில்லை ஆஜான் என்றால் முத்திரைக்கு சாத்தியமானது. இப்படியான கூட்டங்கள் எங்களுடைய சமூகத்திலே வளர்ந்தால் சோதனை பயமாஇருக்கிறது. ஏனைய உள்ளங்கள் ஏனைய மக்களும் இதுக்கு ஆளாகப்பட்டது. ஒரு காலம் 10 வருடம் முன் எதை எனக்கு தெரிஞ்சதோ நயத்தி வச்சேன். இன்றைக்கு 10 வருடம் பின் அதே ஒரு அழைப்பாளரை நான் எடுத்து பார்க்கிறேன். பயமா இருக்கிறது. மனிதன் எங்கிருந்து எங்க வந்துட்டான், எதிலிருந்து எவ்வளவு தூரமாகின்றான், எவ்வளவு பெருமையோடு ஆண்டான். நிராகரிப்புக்காக குஃபுரை தலை தூக்கத்துக்காக பிஜே ஆபதீனை 10 வருடத்துக்கு முன் ஒரு முஅ்தஸிலி ஒரு ஆஷஅரி ஒரு மலிக்கேடு என்று நாம் இந்த சமூகத்தை முன்னோக்கி சொன்னோம். எதற்காகவே என்னுடைய மக்கள் எங்களுடைய சத்தியம் தேடுற உள்ளங்கள் அவனால் தப்பி வாழட்டும் என்று அவனை விட்டு மார்க்கத்தை சுத்தமான குர்ஆன் சுன்னாவை பெற்றுக் கொள்ளும் என்று 10 வருடம் பின் ஏதோ காரணத்தில் ஒரு சகோதரர் ஒரு வார்த்தைக்காக இவனுடைய ஆட்டம் என்னதுதான் என்று பார்க்க நான் குந்தினேன். 10 வருடம் பின் நான் குந்தின இந்த பிஜேட ஆட்டத்தை பார்க்கறதுக்காக ஒரு 2-3 நாள் குந்தினேன். பார்க்கும் பொழுது கவலையா இருந்திருக்கின்றால் எல்லாம் நான் 10 வருடம் முந்தி கட்டினேன். இதிலே அவருடைய கெட்டங்களையும் அவருடைய அழைப்பு பணியான விடயங்களையும் இன்றைக்கு 10 வருடத்துக்கு பின் காண்றேனே. மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறதில்லை. இப்படியெல்லாம் நடக்கணுமா? இதுவும் குர்ஆன் சுன்னான்னு சொல்லி சொல்லி நபி இந்த ஏகத்துவம் என்று சொல்லி சொல்லி பிஜேல அடைஞ்சிருக்கிற நிராகரிப்பின் தன்மைகள், குஃப்ரின் தன்மைகள், ஜந்தகாவின் தன்மைகள் என்றால் அல் குர்ஆனுடைய பொய் காரணத்துக்கு, அல் குர்ஆனிலே மக்களுடைய சந்தேகங்களை விளக்கத்துக்கு, நபியை பற்றி சந்தேகம் உருவாக்குறதுக்கு, குர்ஆனுடைய நம்பிக்கை அளிக்கிறதுக்கு அவனுடைய இல்லாத போராட்டம், இல்லாத துடிப்பு. ஏன் என்ன அவசியம்? உனக்கு அவ்வளவு பெரிய ஆராய்ச்சிகளை அவசியப்பட்டுட்டா குர்ஆனை போய் காட்டுறது. குர்ஆன் சரியான கிதாபிலே அடையாளம் காட்டுறது. இப்படியான நிராகரிப்பு தன்மையிலே அடைஞ்சதாக இருக்கிற இந்த பிஜே ஆகுது. இது நான் 2-3 நாள் முந்தி பார்த்ததால நான் கண்ட அடையாளம். சகோதரர்களே, இது அவர்களுடைய ஒரு 11 CD வெளிவந்ததாக அவர் சகோதரனை பேசி இந்த முஜிபுர் ரஹ்மான் சகோதரனை பேசி CD போற சகோதரர்கிட்ட சபையில சொன்னா மக்கள் சொல்றாங்க முஜிபுர் ரஹ்மான் பிஜேயோட பேசிட்டு அழுதுட்டாரே. அந்த வசனம் தான் என்னடா அது பார்ப்போம் மன்றத்துக்கு இந்த சீனியரை பார்க்கறதுக்கு போச்சது. இதுக்கு முன்னும் பிஜே பற்றி விளைவாக நான் கவனிக்க மாட்டேன். தேவையில்லாத வேலை. இதுக்கு மேல அவன் எத்தனையோ கடமைகள் இருக்கு, எத்தனையோ தொகுப்புகள் இருக்கு. இருந்த பின்னுக்கு அலைய மேலா இந்த பாட்டு நேரத்தை கறிக்கோ மேலா
என்றாலும் நான் பார்த்தோம் இது என்ன நடந்தது, அழுகைக்கு எண்ணத்துக்கு ஆளாக்குறது என்றால் உள்ளத்தில் ஒன்று இருந்தது. அல்லாவை பயப்படுறவன் இவனுடைய பேசி அழுகிறது தன்மை ஆக்க பிடிச்ச அடக்காக பிடிச்ச மனிதத்தான் பிடிச்சு பிடிவாத தன்மையோட அடைந்து விழுந்தான். அவனுக்கு நினைவு காட்டின அல்லாவை நினைவு காட்டின பின்னும் சத்திய நினைவு காட்டின ஆவுரியத்துக்கு தன்மையில் இருந்தா அல்லாத பயந்து உள்ள அழுவான். என்றாலும் முனாஃபிக்கீன்கள் இருந்த அழகு அந்த அழுகை அவனுக்கு பெருசாகும். முஹ்லிஸீன்களுக்கு தக்வாவின் அடையாளமா அதை நோக்கி நான் பார்த்தேன். அதில் ஒரு செய்தி பூரணமாக காட்டிப்பார். எனக்கு தூக்கமும் வரவில்லை, எனக்கு பசியும் வரவில்லை. இது என்னடா இந்த கூட்டத்தில் பார்க்க ஒரு நாளை கழித்தால் ஒரு வார்த்தையிலே அந்த பால்பால் சொல்லி அதிலே அவருடைய அடங்காரத்தை காட்டுறதுக்கு 6 நாளை கழித்தான். ஒரு 5 நிமிஷத்தின் மேல் பஸ்தா தீனோடையும் பஸ்தா சாதோடையும் வள வந்திருக்கிறது. இதுக்காக இவனுடைய அடங்கார விளக்கம் என்னது மீனையில் இந்த சாதோட குவால வந்திருக்கிறது பிழை. இது இவங்க தவறாக எழுதிவிட்டாங்க. இந்த தவறை தப்புறதுக்காக அதுக்கு ஒரு சீனோட போட்டுக் கொண்டாங்க. இந்த சாதுடைய பிழையிலே இவன் தவறாக எழுதி அவனை தப்ப வைக்கிறது ஒரு சில சீனோடு எழுதிட்டான். எவ்வளவு பெரிய ஒரு மனிதன். இந்த சாதுக்கு அர்த்தமே கிடையாது. நாடாட்டி நேரடிய முஜிபுர் ரஹ்மான் கொடுத்து விட்டார். லிசானுடைய காலை முஸ்லிம் முடித்தாலே பஸ்த சீனோட பஸ்த சாதோட இரண்டும் பொருளாகும் என்று இப்னு மந்தூர் லிசான் எடுத்தார். எடுத்து வைத்தார். அதுக்கு பின்னும் பஸ்தக்கு கருத்து கிடையாது. குர்ஆனை தவறு விட்டாங்க. 1400 வருடமாக இந்த உம்மத் தவறான குர்ஆனை எடுத்து விட்டு போவான் என்று செல்வதிலே 6 நாளை கழித்தார். 6 நாளை கழித்தார். இப்படி ஆடம் பிடிச்ச மனிதனின் குர்ஆனை தெட்ட தெளிவாக உலமாக்கல் இது இரண்டுமே கலத்துக்கும் அடுத்தது. 2 வார்த்தையும் அரபியை பாவிக்கப்படும். 2ம் சரியானது சொல்லப்பேன். அரபி மக்கள் சொல்றாங்க, அரபி மொழியின் டிக்ஷனரி அதெல்லாம் எடுத்து வச்சு ஆதார காட்டணும் எல்லாம் கிடையாது. இது அர்த்தம் இல்ல. யாரை பிடிக்கலாம் என்னத்துக்கு குர்ஆன் போய் காணும். குர்ஆனை போய் காண்பவன் காஃபிர். இஸ்லாமிய உம்மத்தை நீச்சுமா, சலஃபியல்கிட்ட மட்டுமல்ல நீச்சுமா, சலஃபியல்கிட்ட மட்டுமல்ல நீச்சுமா, இது ஹனஃபி ஷாஃபி மாலிகி சைஃபி எல்லாத்தையும் போட்டு குர்ஆனை போய் காண்பவன் காஃபிர். அந்த முடிவில் உம்மத்தில் இஸ்லாமிய நீச்சுமா இருக்கிறது. இவன் காற்று இந்த ஆட்டம் 2009 வெளிவந்த ஆட்டம் இதை நிச்சயமாக முஸ்லிம் உம்மத்திலே வெளிவந்து விட்டது என்றால் அரபி மொழியிலே காற்று குடும்பத்திலே யாருமே தெளிவாக அவனுடைய நிராகரிப்பை அவன் வாயாலே எடுத்து சொல்றான் மட்டுமல்ல அதிலே பெருமையாற்றான். நீ வெட்கப்பட வேண்டாம். நீ ஒரு நிராகரிப்பை இவ்வளவு ஆடல அல்லா ஒரு இதயத்திற்கு அவன் முத்திரை போட்டு விட்டார் என்றால் அவர்களுக்கு பெருமையான சஹாபாக்களுக்கு தாபீன்களுக்கு இமாம்களுக்கு எல்லாருக்குமே ஆடின கூத்து இப்ப எங்க ஆடலாம் குர்ஆன். அதே போல அது மட்டுமா பின்னக்குவான் தேடி பிடிச்சு வச்சிருக்காங்க. இதோட ஆட்டம். அப்ப நான் என்ன சொல்லுவாங்க, ஒரு காலம் குர்ஆன் மொழிபெயர்ப்பு தமிழ்ல வந்த பொழுது என்ன சொன்னேன் சம்பந்தத்துக்கு இது முஸ்லிம்களை வாசிக்கிறது ஹராம். ஏன் ஹராம்? அவருடைய மொழிபெயர்ப்பு என் நன்றிகள் சமூகத்தை கெடுதலை பேசி அடைத்துவிடும், வழிகேடலை பேசி சிக்கிவிடும், நம்பிக்கையை நாசமாக்கிவிடும். அது நாங்கள் ஹராம் என்று சொன்னோம். அப்பொழுது கேட்கும் ஒரு கேள்வி, அவனுடைய எனக்கும் அவனுக்கும் நடுவே சில கடின மணல் நடந்த நேரத்தில் அல்லாவின் நம்பிக்கையின் வழிமுறை என்னது? பிஜே அல்லாவின் தூதரை நம்புவதின் வழிமுறை என்னது? அல்லாவின் கிதாபை விளங்கும் வழிமுறை என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழியில் விளங்கும் வழிமுறை என்னது? 4 கேள்வி நான் கேட்டேன். இன்றைக்கு பதில் இல்லை. நம்ம என்ன கேட்டோம்? நீங்க எழுத்து மூலம் பயிற்சி எடுப்போம். அப்பொழுதுதான் நான் முடிவெடுப்பேன் உங்களோட பேசுறதுக்கு நான் எனக்கு அனுமதி பார்த்ததா இல்லையா. அப்பொழுதிலே சந்தேகப்பட்ட வெளியே வந்துவிட்டது. அல்லாவுடைய நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறதா? குர்ஆனோட நம்பிக்கை இருக்கிறதா? ரசூலோட நம்பிக்கை இருக்கிறதா? நபிமொழியோட நம்பிக்கை இருக்கிறதா? என்ற உள்ளத்தில் அவனை பற்றி கேள்விக்குவேன்.